ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். பெருமானே வந்தருள் புரிக விரைந்திது தருணம், மாமணி மன்றிலை ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே. தந்தருள் புரிக வரம் எல்லாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடும் கலந்தே செய்வித்து அருள்க செய்வகையே. பெருமானே வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே. இன்று நாம் ஞானசரியை 15வது பாடல் பார்க்க இருக்கிறோம். சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் ஆரம்பிச்சிருப்பார். போன 14வது பாடலில் சத்தியம் சொன்னேனே அப்படின்னு முடிச்சிருப்பார். அப்போ இது அந்தாதி தொடர்னால இனி இந்த பாடல் இந்த 15வது பாடல் நிந்தையெல்லாம் தவிர்ந்தேன் முடிஞ்சிருப்பார். அடுத்த பாடல் 16வது பாடல் நிந்தையிலார் நெஞ்சகத்தின்னு ஆரம்பிச்சிருப்பார். அப்போ போன பாடல் 14வது பாடல் ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி உள்ள பாடலில் நம்ம பார்க்கலாம். போன பாடலில் என்ன பார்த்தோம்? அந்த இறைவன் தான் தானே தானாகி அந்த இறைவன் ஒருவன் தான் உண்மை வடிவனன். அவன் தான் எல்லா பொருள்களையுமே இருக்கான். சார பொருள்கள், அசர பொருள்கள், உயிர் உள்ளது, உயிரற்றது, இந்த மாதிரி எல்லா பொருளும் இருக்கிறான். அவன் தான் ஒப்பற்ற பதியாக இருக்கான். அவன் தந்தையாக இருக்கான். தாய் உயிர் தந்தை, உபச்சாரத்தால் பெற்ற தந்தை தாய் கிடையாது. நம்மளுடைய உயிர் தந்தையும் தாயாகவும் இருக்கிறான். வானே அவ்வான்கருவே, வான்கருவின் முதலே. அந்த வானேனா அந்த பூர்வ மத்திய அல்லது வெளி, அந்த ஆன்மாவாகவும் வான் கருவாகவும் இருக்கிறான். அதுக்கு முதலாக இருக்கக்கூடியவனும் வான்கருவின் முதலாக இருக்கக்கூடியவனும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் சொல்லிட்டு, அப்போ அவன் தான் பெரிய வள்ளலாக இருக்கான். அவனை அன்பர்கள்லாம் தவம் செய்கிறவங்கெல்லாம் அவனை துதிக்கிறாங்க, போட்டுறாங்க. அந்த சிற்றபையில் நம்மளுக்கு பெரு வாழ்வை, அந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மளும் சிந்தனை செய்து புரோமத்தில் தவம் செஞ்சு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகிற பெருமான் கூப்பிடுறாங்க. அப்போ தான் இந்த பொத்திய மலப்பினி புழுக்குரம்பை தான் சொல்லிட்டு அப்போ தான் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால தான் இந்த அழிய போன இந்த உடம்பு சுத்தமாகும்னு சொல்லிட்டு அந்த பாடல் கூட பார்த்துட்டு அந்த ஊழிதோறும் நம்ம இருக்கலாம். அப்போ அந்த உத்தம சித்தியை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த உடம்பு அழியாத சித்தியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதுக்கு சத்தியம் சொன்னேன்னு சொல்லிட்டு பெருமான் 14வது பாடலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு 15வது பாடல் சத்திய வேதாந்தம் எல்லாம், சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்தும் தனை உணர்தற்கரிதார் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகில் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தேன். அப்போ சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம். இப்போ வேதாந்தம்னா என்னன்னு பார்த்துடலாம், சித்தாந்தம்னா என்னன்னு பார்த்துடலாம். ஏன் பெருமான் சத்திய வேதாந்தம்னு போட்டாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ வேதாந்தம் சித்தாந்தம் அப்படின்னா, வேதாந்தம்ன்றது அத்வைதம், சித்தாந்தம்ன்றது துவைதம். அத்வைதம் அப்படின்னா இரண்டற்ற நிலை அப்படின்னு சொல்கிறது. அதாவது இறைவனும் நாமும் வேறு வேறு அல்ல, ஒன்றாக குடியிருக்க நிலை. இப்போ துவைதம் சித்தாந்தம் அப்படின்னா இறைவன் வேறு, அதாவது பரமாத்மா வேறு, ஜீவன் வேறு, ஜீவாத்மாவும் வேறு, இரண்டும் ஒன்று சேர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம துவைத நிலையில் இருந்தோம்னா அது படிப்படியாக அந்த அத்வைத நிலைக்கு இரண்டற்ற நிலைக்கு போகும். முன் 2½ நாளிகை பின் 2½ நாளிகைன்னு சொல்லியிருப்பாங்க பெருமான். என் சாமி எனது துறை நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த அத்வைத நிலை இப்போ வராது. இப்போவே நான் தான் கடவுள், நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு கூட, நாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறு இல்லை, நன்மை தீமைகளும் இல்லை, நவிழ்கின்ற வாகியாந்தரம் இரண்டினும் ஒன்ற நடுநின்றது என்று வீணால் போம் பிரம்ம நீதி கேட்போர் பிரம்மையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம் புண்மை நெறி கைவிடார் தம் பிரம்மமினை ஒன்று போந்திரில் போக விடுவார் சாம்பிரமமாம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பு எனும் அறிவுகான்.
அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமணி மாலையில் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து சாடுவார் பெருமான். ஆரம்பத்தில் அதில் வந்து அது வந்து சாகிற அந்த இது வந்து சாக போகிறவங்க சொல்கிற மாதிரி அது, அதாவது அவங்க தான் பிரம்மம், அவங்க தான் கடவுள்னு சொல்கிறது வந்து அது வந்து அது கற்பனையாக சாதிக்கிறாங்க, போதிக்கிறாங்க, பிரம்மையாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு வினை வந்துருச்சுன்னா அப்போ வந்து அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அது சாகக்கூடிய பிரம்மமாம். அதாவது கயிறை வந்து பாம்பு நினைக்கிற தாம்பு வந்து பாம்புன்னு சொல்கிறக்கூடிய அறிவு அது மாதிரின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இறைவன் நான் தான் இறைவன்றதை சாடுறாரு. ஆனால் இதை வந்து சித்தாந்தம் அந்த துவைத நிலையிலிருந்து லாஸ்ட்டில் நம்ம இந்த எல்லா ஒழுக்கங்களையும் கடைபிடித்து, அதாவது ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயை, இந்த 5 இதில் வந்து இந்த 5 மலங்களையும் வந்து நம்ம ஜெயிச்சு மலமற்ற நிலைக்கு போனால் தான் அந்த சிவத்தன்மைக்கு வர முடியும். அந்த சிவத்தன்மைக்கு வந்தால் தான் அந்த லாஸ்ட்டில் அந்த ஆணவம் போனால் தான் வந்து அந்த மலமற்ற நிலைக்கு வந்து வர முடியும். அது வந்து குருதுரிய பதத்தில் வந்து அந்த புருவமத்தியில் அந்த பெருமான் வந்து எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீக்கி கொடுத்தால் மட்டும்தான் வந்து அந்த இரண்டற்ற நிலைக்கு போக முடியும். அதாவது பெருமானும் இறைவனும் ஒன்றாகக்கூடிய நிலை, அந்த அத்வைத நிலை, அதை நம்ம எல்லாரும் பண்ணணும் தான் கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம இப்போ வந்து நம்ம துவைத நிலையில் கூட நம்ம வந்து ஒழுங்காக நம்ம இல்லை. அப்போ பெருமான் வந்து அப்போ ஆரம்பத்தில் அதை வந்து சாடுறாரு. ஆனால் சத்திய வேதாந்தம், இப்போ வேதாந்தம்ன்றது வந்து ஆகம நூல், வேதாந்தம்ன்றது ஆரணம், அதாவது இறைவனை பற்றிய நூல். சித்தாந்தம்ன்றது ஆகம நூல், அதாவது ஜீவனை பற்றிய நூல். அப்போ பதி பசு பாசம் சொல்கிறோம்ல, பதி பசு பாசம். அப்போ பதின்றது அந்த ஆரணத்தை குறிக்கக்கூடியது, அந்த வேதாந்தத்தை பற்றியக்கூடிய நூல்கள். அந்த ஆகமத்தை பற்றியக்கூடிய நூல்கள் வந்து சித்தாந்தத்தை பற்றியக்கூடிய நூல்கள் வந்து அந்த ஜீவனை பற்றி பேசக்கூடிய நூல்கள். இதெல்லாம் வந்து தனித்தனியாக உணர்ந்து எவ்வளோ தூரம் படித்தாலும் அவங்க வந்து இந்த உண்மையான கருத்தை வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்தவே இல்லை. ஆனால் அதில் சொன்ன சத்தியம் ஏன் போட்டார்னா, அதில் சொன்ன கருத்து, அதாவது இரண்டற்ற நிலை, அது சொன்ன கருத்து இறைவன் ஒருவனே அப்படின்னு சொன்ன கருத்துக்கு தான் சத்தியம் போட்டிருக்காரு. ஆனால் அதனுடைய உண்மையான பொருளை வந்து அவங்க அறிஞ்சு சொல்லலை. தோன்றிய வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி, இந்த அருட்பெருஞ்சோதி எல்லாத்துக்கும் இதுக்கும் அதீதமாக அவர் நிற்கிறான். அப்போ அவங்க சொன்னது வந்து இந்த வேதங்கள் இதெல்லாம் வந்து இறைவனோட திருவடியை கூட பார்க்கல, அதுக்கும் அப்பால் இருக்கான்னு அடிக்கடி பெருமான் வந்து வலியுறுத்துறாங்க. அப்போ இந்த 5 மலங்கள் அற்ற நிலையில் வந்து நம்ம வந்து வரணும். அப்போ இதெல்லாம் நம்ம தனியாக இந்த 5 மலங்கள்லாம் வந்து ஒன்று வந்து தனியாக நம்ம வந்து பார்க்கணும். பெருமான் வந்து இப்போ திரோதாயி, மாமாயி, ஆணவம், கண்மம், மாயி, இந்த இதெல்லாம் பற்றி பார்க்கணும். அதாவது ஒரு சின்ன ஷார்ட்டை சொல்லி முடிச்சுட்டு இந்த 5 மலங்களை பற்றி சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய தருணங்களை பார்ப்போம். இப்போ 5 மலங்களில் வந்து இப்போ திரோதானம் அப்படின்னா வந்து ஹிதம் அஹிதம் கெட திரோதானம் கெடும் சொல்லியிருப்பார் பெருமான். அப்போ வந்து அந்த இன்ப துன்பங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு வருது இல்லையா? அப்போ ஏன் வருது, எதுக்கு வருது? இதை வந்து நம்மளுடைய வினை பயனால் வருது. அதுக்கு வந்து இதை வந்து நம்ம வெறுப்பற்ற நிலையில் அந்த இன்ப துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பக்கம் வந்துருச்சுன்னா, ஹிதம் அந்த இன்பத்தையும், அஹிதம் அந்த துன்பத்தையும் அது கெட்டுருச்சுன்னா திரோதானம் போயிடுமா. அப்போ அதுக்கடுத்து திரோதானம் போயிடுச்சுமா. மாமாயன்றது வந்து அந்த அந்த 2 வினையுமே வந்து அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம சமமாக பார்க்கணும், அந்த பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். இருவினை ஒப்பால் மாமாயை பஞ்சகிருத்தியம் போகும். அப்போ அந்த 2 வினையை நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பக்கம் வந்துருச்சுன்னா, இப்போ வந்து ராமர் வந்து காட்டுக்கு அவங்களுடைய அப்பா வந்து நீ வந்து அவங்களுடைய சிற்றன்னையினுடைய வாக்கு பிரகாரம் வந்து நீ காட்டுக்கு போன்னு சொல்லும் போதுமே அவருடைய முகம் வந்து தாமரை மலர் மாதிரி தான் இருந்துச்சான். நாடு ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய முகம் வந்து 2மே பேலன்ஸ்டாக இருந்துச்சான், அதாவது இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும். அப்போ அந்த நிலை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அந்த மாமாயே போயிடும். அடுத்து வந்து கர்மம்னா என்ன? இப்போ ஆணவம், கண்மம், மாயை. கண்மம்ன்றது வந்து நம்முடைய செயல்பாடு, அதாவது நமக்கு முன்னாடி இப்போ வந்து முன்னிலையான அவள் அது நீங்கி எல்லாத்தையும் பரமமாக கண்டால் கர்மம் கொடுன்னு சொல்லியிருக்காரு பெருமான். அதாவது நம்ம இவன் பண்ணா அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை தான் நம்ம பார்க்கணும். அதில் உள்ள நல்லது கெட்டதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மையை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த கர்மம் போயிடும் அப்படின்னு சொல்லுவார். எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு தாய்மானவர் சொல்லியிருப்பார். அப்போ அந்த கர்மம் அப்படின்னு போயிடும். அப்புறம் மாயை, வடிவின் வாசனை கட மாயை நீங்கும் சொல்லியிருப்பார். இதை வந்து எல்லாமே வந்து சர்வம் பிரம்மம் கல்பிதம், அதாவது அந்த வெளியில் உள்ள அந்த கற்பனை தெய்வங்களை வந்து அது மாதிரி நம்பிடாமல் அந்த பற்று, அதில் உள்ள பற்று வெளியில் வந்து புறத்தில் சொல்லி வந்திருக்கிறதுல பற்று வைக்காமல் அந்த உள் ஒளி நிலையிலே வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மாயையெல்லாம் நமக்கு போயிடும். அது மாதிரி ஆணவம், அதுதான் வந்து
சிவானுபவம் ஓங்கு ஆணவம் கெடும். இந்த ஆணவம் போயிடுச்சுன்னா நம்மளும் அந்த சிவானுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம்னா, அந்த மலமற்ற தன்மை இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பெற்றுக்கொண்டுட்டோம்னா, அந்த வேதாந்தத்தில் சொல்லியிருக்க அந்த உண்மையான சத்திய வேதாந்தத்தில் சொல்லிட்டு இருக்க அந்த கடவுள் ஒருவரான நிலையை இந்த இரண்டற்ற நிலையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இவங்கெல்லாம் சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்தும் தனி உணர்தற் கரிதாய். அப்போ இவங்க தனித்தனியாக அந்த இறைவனை பற்றி அவங்க படித்து ஆஞ்சாஞ்சு பிச்சு பிச்சு போட்டு படித்தா கூட அந்த இறைவனோட ஒரு சிறு நகத்தில் கூட அவங்க பார்க்கல. அப்போ அது அரிதாய் தான் இருக்குது. தனித்தனி மேல் உணர்ந்தும் தனை உணர்தற்கு அரிதாய் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் புரியும். அப்போ நித்திய சிற்சபை அந்த அழிவில்லாத சிற்சபை அதில் நடுவே நிறைந்து நடம் புரியும். அப்போ நம்ம தவம் நிறைந்து எங்கே, அதாவது அவன் அழிவில்லாமல் அந்த சிற்சபை இருக்குது. ஆனால் நம்ம தவம் பண்ணுறவங்க உள்ளத்தில் தான் நிறைந்து நடம் புரிவான் அந்த நடராஜர். உள்வொலியின் புருவமத்திலிருந்து உள்வொலியின் அசைவேந்து அந்த நடராஜர் நடனம் சொல்லியிருப்பார். அங்கே நிறைந்து நடனம் புரியக்கூடிய அத்த நித்த பரிபூரணனை, நித்தியமாக அந்த அழிவில்லாமல் டெய்லி தினமும் இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த பரிபூரணன் அப்படின்னா, இப்போ பரிபூர்ணம் அப்படின்னு சொன்னால், இப்போ பூரணம் என்ன சொல்கிறோம், அது எல்லாம் பூரணமாக நிரம்பி இருக்குப்பா அப்படின்னு சொன்னால், இந்த அகில உலகம் ஃபுல்லாக, இந்த அண்ட சராசரங்கள் ஃபுல்லாக, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா உயிர் பொருளையும், உயிரற்ற பொருள்கள், ஜடப்பொருள்கள் எல்லாத்துலேயுமே, எல்லா பொருட்களிலும், எல்லா வடிவங்களிலும், எல்லா உயிர்களிலும் நிறைந்து பரிபூரணமாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவன் சித்த சிகாமணியை, நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை. இப்போ சித்த சிகாமணி அப்படின்னா சித்தன்றது தெளிவாக இருக்கணும். இப்போ சித்தம் கலங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பைத்தியம் பிடிச்சவங்கள. அப்போ சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம். அப்போ அந்த சித்தம் அந்த 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 அறிவில் தெளிந்த நீரோடை போல உள்ள அந்த அறிவில் அந்த சித்தத்தில் உள்ள புருவமத்தியில் 6 பட்டையாய் உள்ள ஒரு மணி பொருந்திருக்குன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய தத்துவத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ தவம் பண்ணவங்களுக்கு அந்த சித்தர்களுக்குலாம் அந்த சிகாமணியை அந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய அந்த தலையில் அந்த புருவமத்தில் அந்த பிரமரந்திரத்தில் அவன் மணியாக ஒளி வீசி கொண்டிருப்பான். அந்த பிரகாசமாக ஒளி பொருந்திருக்கக்கூடிய அந்த சித்தர்களுக்கெல்லாம் சிகாமணியாக இருக்கக்கூடியவன் அத்தகைய அவங்கெல்லாம் போற்றக்கூடிய பெரும்பதி அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை. அப்போ அந்த சித்தர்கள்லாம் போற்றக்கூடிய அந்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதி. அப்போ அவன் மருந்தாக இருக்கக்கூடியவன். நல்ல மருந்து சுகம் நல்கிய சிற்றபநாத மருந்து, நல்ல மருந்துன்னு சொல்லிட்டு ஞான மருந்துன்னு சொல்லிட்டு நம்ம 6ஆம் திருமுறையிலே இருக்குது. முதல் 5 திருமுறையிலையும் இந்த ஞான மருந்துன்ற தலைப்பில் இந்த மாதிரி அவன் அந்த ககனமணியில் அந்த புருவமத்தியில் மருந்தாக இருக்கான். அவன் தான் ஒப்பற்ற மருந்து, அவன் தான் இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியே. அப்போ அவரோட உயிரில் அமர்ந்திருக்கான். இந்த உள்ளமனும் குடிசையிலும் அதில் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பெருமானோட உள்ளத்துலையும் உடல்லையும் உயிர்லையும், அதாவது பெருமான் எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து, அதாவது இறைவன் எல்லா உயிர்களையும் அந்த இறைத்தன்மையை பெருமான் உயிருள் யாம் எம்முள் உயிர் அப்படின்றத அந்த பெற்றுக்கொண்டதுனால அவரோட ஆவியில் அமர்ந்த தயாநிதி அப்படின்னு சொல்கிறார். என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதி. தயாநிதி அப்படின்னாவே அந்த தயவு தான் என்னை ஏறா நிலைமிசை மேல் ஏற்றி வைத்ததுன்னு சொல்வார். தயாநிதி அப்படின்னா அந்த கருணையான நிதி. அதாவது அப்படின்னா தகராகாசத்தை குறிக்கக்கூடியது. நம்ம புருவமத்தில் உள்ள அந்த தகராலய அந்த ககன வடிவ அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அந்த தான்றது குறிக்கக்கூடியது. யா அப்படின்றது நம்ம ஆன்மா. யான்றது தமிழ் எழுத்துல 10, யா அப்போ கான்றது 1, ஊன்றது 2. நம்ம அடிக்கடி பார்த்தோம் இல்லையா, 8னா அகரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அது 10ன்றது யான் எழுதுவாங்க நம்ம தமிழ் எழுத்துல. அப்போ அது ஆன்மாவை சுற்றக்கூடியது. அப்போ தயவு அப்படின்னா தகராகாய கடவுள் தா, யான்றது நம்ம ஆன்மா. நம்ம ஒன்றாகி அந்த பரம்பொருள் அந்த தா அதை நம்ம ஆன்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் சேரணும். அதுதான் யூ கூட்டல் ஊ, அதாவது அந்த வகர மெய் அந்த விரிஞ்சு ஐந்தொழில் சக்தியை விரிஞ்சு நடத்தி கொண்டிருக்கிறது அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள். அதுதான் அந்த தயவுன்னு சொல்லுவார் தினகர் சுவாமி கூட அடிக்கடி. அந்த கருணாநிதியை அந்த தயாநிதியை சித்தியெல்லாம் எனக்கு அளித்து சிவகதியை உலகீர் சிந்த செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே. அப்போ 5 பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த சித்தி எல்லாமே அவருக்கு கொடுத்தானா அந்த இறைவன். சித்தியெல்லாம் எனக்கு அளித்த சிவகதியை,
அப்போ சிவகதினா என்ன? இப்போ வந்து கதி அப்படின்னா எனக்கு உன்னை விட்ட வேற கதி இல்லைப்பா, புகலிடம் இல்லைப்பா. ஒருத்தர் ஏழை இருக்கான்னு வச்சுக்கிறோமே, யாரையாவது அண்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனோட தயவில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனோட தயவில் வாழ்க்கை நடத்துகிறான் அப்படின்னா எனக்கு வேற விட்ட கதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கதினா நம்மளுக்கு ஒரு வழி, புகலிடம், போக்கிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்குலாம் வந்து என் பெருமானுக்கு நம்மளுக்குலாம் யார்? சிவகதி. அந்த புருவமத்தியில் அந்த அகநிலையில் இருந்து இந்த உலக அண்ட சராச்சரங்களை வந்து அகமாகவும் அனகமாகவும் இருந்து ஆட்டு விட்டு ஐந்தொழில் சக்தியை புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் நம்மளுக்கு வந்து சிவகதி. அதை தான் நம்ம அடையணும். அதுதான் நம்மளுக்கு புகலிடம், அதுதான் நம்மளுக்கு போக்கிடும். அந்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோம். அப்போ சிந்தை தான் நம்ம அந்த ஷார்ட்ஸில் கூட பார்த்தோம். சிந்தை ஒன்று, வாக்கொன்று, செய்கை ஒன்றும் போக விடா எந்தை நினை ஏத்தாது இருந்தது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம், சொல், செயல் அந்த 3 திரிகரண சுத்தியோடு நம்ம இறைவனை வந்து வேற எங்கேயும் நம்முடைய மனசு செல்லாமல் அந்த சிந்தை செய்து அந்த இறைவனை வந்து சிந்தையில் வந்து செய்யணும். அதாவது சிவாய நம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவை குரலில் கூட பார்த்துருப்போம். அப்போ சிந்திக்கிறது மட்டும் இல்லை, வெறும் நினைவு மட்டும் கிடையாது. சிந்தனைன்னா அங்கே வந்து தவம் பண்ணணும். அதை எண்ணம், சொல், செயல் அந்த 3 திரிகரண சுத்தியோடு வந்து எங்கேயும் அலைபாயாமல் நம்ம வந்து அங்கே தவம் பண்ணி அங்கே சிந்தனை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே, இந்த குற்றங்கள்லாம் இல்லாமல் வாழ்த்தணும் இறைவனை. நம்ம இந்த காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அதாவது சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தரும் உத்தம சர்க்குருவேன்னு சொல்லியிருக்கார் பெருமான். அப்போ அந்த குற்றம் இல்லாதவங்க உள்ளத்துல தான் வந்து இறைவன் அமர்வானா. அப்போ அதனால தான் நிந்தை இல்லாமல் தவிர்ந்தே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு பெருமா. அப்போ முடிச்சிட்டாரு. சிந்தை செய்து வாழ்த்து மீனோ நிந்தை எல்லாம் தவிர்ந்தே அப்படின்னு முடிச்சிருக்காரு. அடுத்த பாடல் வந்து நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால இப்போ ஓவரால் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த வேதாந்தம், சித்தாந்தம்லாம் எவ்வளோதான் வந்து தனித்தனியாக சொன்னால் கூட அந்த இறைவனோட இதை வந்து முழுமையாக சொல்லலை. அவன் வந்து நம்ம புருவமத்தில் தான் நம்ம நடனம் ஆடி கொண்டிருக்கிறான். நிறைந்து நம்ம வந்து அவனை வந்து சிற்சபையில் அந்த புருவமத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றவனை வந்து நம்ம வந்து அந்த நித்த பரிபூரணை வந்து அந்த சித்தர்கள்லாம் போற்ற அந்த சிகாமணியை வந்து அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை, அதாவது இந்த வேதாந்தம்லாம் சொல்லாத நம்ம சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வந்து இந்த சுத்த வேதாந்தமாக்கி கொடுத்துருக்காரு பெருமான். அதாவது அதில் உள்ள இறைவன் வந்து எங்கே இருப்பான் அப்படின்றது வந்து நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்தால் தான் வந்து அதை தெரிந்து கொண்டு பெருமான் பெற்ற பேரை வந்து நம்மளும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சித்தர்கள்லாம் போற்றக்கூடிய அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 6 பட்டையாய் உள்ள அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து அந்த சித்தர்கள் போற்றக்கூடிய இது அந்த மருந்தை வந்து பெருமானுடைய ஆவில உள்ளத்தில் வந்து அமர்ந்த அந்த தயாநிதியை வந்து நம்மளுடைய உள்ளத்துலையும் எழுந்தரணும், நம்மளுடைய ஊன்லையும் எழுந்தரணும். நான் அதனால் சிந்தை செய்யணும். அந்த சித்தியெல்லாம் நம்மளும் பெறணும். பெருமான் பெற்ற சித்தியெல்லாம் அந்த ஐந்தொழில் ஆற்றலாம் நம்மளும் செய்யணும். அவருக்கு கொடுத்த மாதிரி அந்த சிவகதியை வந்து நம்ம உலகீர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி சிந்தை செய்து வாழ்த்தணும். குற்றங்கள்லாம் இல்லாமல் வாழ்த்தணும்னா பெருமான் பெற்ற பேரை நாமளும் பெற்றுக்கொள்வோம் என்று முடித்துக் கொள்கிறார் பெருமான். இதோட பெருமானோட அருளால் நம்மளுடைய 15வது பாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பெருமானே. நன்றி, வணக்கம் அன்பர்களே.